சரிகமபா 1 விசஸ் 1 ரவுண்டில் எஸ்பிபி சரண் அவர்கள் அபிஷேகாவை பார்த்து ஒரு சில ரொம்பவே முக்கியமான கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் சமீபத்தில் 1 விசஸ் 1 ரவுண்ட் நடந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. டபுள் எலிமினேஷன் நடந்து டாப் 10 செலக்ட் ஆக போகிற ரவுண்ட். அதனால் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மூச்சை போட்டு பாடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 விசஸ் 1 ரவுண்ட் அப்படின்னு சொன்னதுனால யாரோ ஒருத்தருக்கு தான் கோல்டன் ஷவர் கிடைக்க போகுது. அதனாலேயே கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பாடியிருந்தாங்க. அவங்களோட 100% பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இதில் ஒரு 5 பேருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த 1 விசஸ் 1ல் ஒருத்தருக்கு வந்து கோல்டன் ஷவர் கிடச்சிருந்துச்சு. மிச்சம் இருந்த ஒரு ஜோடி, அதாவது 2 பேர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிருபம், இன்னொன்று வந்து அபிஷேகா. இவங்க 2 பேத்துக்குமே கோல்டன் ஷவர் அப்படிங்கிறது 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் இவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணது தான். அண்ட் இவங்க 2 பேத்துக்கு கொடுத்ததை பற்றி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிபி சரண் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அபிஷேகா, ஐ எம் ரியலி சாரி. இந்த முறை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் நாங்கள் இருந்தோம். அதாவது உனக்கு கோல்டன் ஷவர் கொடுக்குறதா இல்லை அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுக்குறதா. ஏன்னா 2 பேருமே அவ்வளோ சூப்பராக பாடிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்து மேலே போய்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவீங்க, இந்த முறை கோல்டன் ஷவர் மிஸ் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஐ எம் ரியலி சாரி. பட் என்னோட தாட்டை நீங்கள் பொய்யாக்கிட்டீங்க. இந்த ஒரு ரவுண்டு வரும்போதே ஜட்ஜஸ் எல்லாம் பேசிட்டு தான் வந்தோம். கண்டிப்பாக இதில் யார் சூப்பராக பாடினாலுமே 2 பேத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கவே கூடாது. யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான். நீங்கள் 2 பேரும் பாடினதுக்கப்புறம் நாங்கள் 4 பேருமே டிஸ்கஸ் பண்ணோம். எங்கன யார் மிஸ்டேக் பண்ணா, இந்த பாடலுக்கு இது ஒர்த்து தானா, இவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. பட் கம்பேர் டு நீங்கள் 2 பேருமே அவ்வளோ சூப்பராக பாடியிருந்தீங்க. யாரையுமே குறை சொல்லவே முடியலை. அந்தளவுக்கான ஒரு டெலிவரி தான் இந்த டெலிவரி. ஸோ உங்கள் 2 பேருக்குமே கொடுக்குறது தான் நியாயமான ஒரு விஷயம். அதனால தான் உங்கள் 2 பேத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன். பட் இதே மாதிரி எல்லா டைமும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இதை விட நீங்கள் இன்னும் நிறைய சூப்பராக பாடணும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாமல் பாடணும். அப்போ தான் நீங்கள் ஃபினாலேக்கு போக முடியும். ஏன்னா ஃபினாலில் கப்பையும் 2 பேத்துக்கு தான் கொடுக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தருக்கு தான் கப்பு கிடைக்க போகுது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா பண்ணுங்க. அபிஷேகா, நீங்கள் எல்லா ஜேனர்லையுமே பாடிட்டீங்க, எல்லா விதமான பாடல்களையும் பாடிட்டீங்க. அதனால தான் இந்த ஒரு பாடலுக்கு உங்களுக்கு நாங்கள் கோல்டன் ஷவர் கொடுத்துருந்தோம். அடுத்தடுத்தும் இதே மாதிரி நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்பிபி சரண் அவர்கள் அபிஷேகாவை பார்த்து ரொம்பவே சூப்பரான வார்ம் வெல்கமிங்கான கமெண்ட்ஸை தான் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் நிரூபத்துக்கும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருந்தாங்க. அண்ட் நேற்று நடந்த எபிசோடில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க. அதிகபட்சமாக அது அபிஷேகாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நிரூபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சோம். பட் இவங்க 2 பேத்துக்குமே கொடுத்தது அப்படிங்கிறது குவைட்லி ஷாக்கிங்காக தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.